வெண்டைக்காய் வீரர்கள். வெல்கம் டு மை சேனல் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன். ஒரு தோட்டத்தில் பறிக்காமல் விட்ட வெண்டைக்காய் காய்ந்து முற்றியது. முற்றிய வெண்டைக்காய் வெடித்து அதில் இருந்த விதைகள் காற்றில் பறந்தன. காற்றில் மேலும் கீழும் பறந்து வந்தது வெண்டைக்காய் விதை. காற்று நின்றதும் அங்கே இருந்த ஒரு பூத்தொட்டியில் விழுந்தது. அது ராஜியின் மாடி வீட்டுத் தோட்டம். அந்த பூத்தொட்டியில் ஏற்கனவே ஒரு ஆர்கிட் பூச்செடி இருந்தது. ராஜிக்கு ஆர்கிட் பூக்களை மிகவும் பிடிக்கும். அதனால் அவள் ஆர்கிட் யார் வைத்திருந்தாலும் வாங்கிக் கொண்டு வந்து தொட்டியில் வளர்ப்பாள். அப்படி அவளுடைய தோழி சுபாவிடமிருந்து ஒரு செடியை வாங்கி வைத்திருந்தாள். பூத்தொட்டியில் விழுந்த வெண்டைக்காய் விதைக்கு குளுகுளுன்னு இருந்தது. அப்படியே வழுகிக் கொண்டு மண்ணுக்குள் புதைந்தது. ஈரம் பட்டதும் அதுவரை வெண்டைக்காய் விதைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த வீரன் விழித்துக் கொண்டான். உடனே தன்னுடைய தோழர்களை எழுப்பிவிட்டான். வெண்டைக்காய் வீரனின் தோழர்கள் வேக வேகமாக வேலை செய்தனர். தண்ணீரின் வழியே ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சினர். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த உயிர்ச்சக்தியை எழுப்பினர். அந்த உயிர்ச்சக்திக்கு தண்ணீர் வழியே உறிஞ்சிய ஊட்டச்சத்துக்களை ஊட்டிவிட்டனர். ஊட்டச்சத்து பெற்ற உயிர்ச்சக்தி தன்னுடைய அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி விதை இலைகளுக்கு உயிர் கொடுத்தது. இப்போது புதிய 2 விதை இலைகள் பிறந்தன. விதையின் மேல் ஓட்டை உடைப்பதற்கு வெண்டைக்காய் வீரர்கள் உதவி செய்தனர். ஓடு உடைந்ததும் அவர்களும் விதையிலைகளுக்குள் ஏறிக்கொண்டனர். மண்ணிலிருந்து மெல்ல வெளியேதலை காட்டியது விதையிலைகள். பிறகு 2ஆக பிரிந்தன. இந்த புதிய உலகத்தை பார்த்து வாய்விட்டுச் சிரித்தன. ஆகா, என்ன வெளிச்சம், என்ன காற்று! விதையிலைகள் மெல்லத் தலையாட்டின. அருகில் ஆர்கிட் செடி உயரமாக நின்றது. அண்ணாந்து பார்த்த வெண்டைக்காய் செடி இதைவிட உயரமாக வளர வேண்டும் என்று நினைத்தது. அப்போது மேலிருந்து தண்ணீர் துளித்துளியாய் விழுந்து இதமாக தழுவியது. ராஜிதான் ஆர்கிட்டுக்கு தண்ணீர் ஊற்றினாள். ராஜியை அன்புடன் பார்த்துச் சிரித்தது வெண்டைக்காய் செடி. தண்ணீர், காற்று, சூரிய வெளிச்சம் 3ம் தாராளமாக கிடைத்தன. மீண்டும் வெண்டைக்காய் வீரர்கள் வெளியே வந்து மளமளவென்று வெண்டைக்காய் செடியின் அடுத்த இலைகள் முளைக்க உதவி செய்தனர். இப்போது வெண்டைக்காய் செடியில் நிறைய இலைகள் முளைத்துவிட்டன. திடீரென ஒரு நாள் ராஜி இந்த புதிய வெண்டைக்காய் செடியை கவனித்தாள். அதுவும் ஒரு ஆர்கிட் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் வெண்டைக்காய் செடி வேகமாக வளர்ந்து ஆர்கிட்டை விட உயரமாகிவிட்டது. ஒரு நாள் அதன் தலையில் ஒரு மொட்டு உருவானது. ராஜிக்கு மகிழ்ச்சி. ஆகா, புது ஆர்கிட் பூ பூக்கப் போகிறது என்று தோழிகளிடம் சொன்னாள். அந்த பூவை பார்க்க வீட்டுக்கு வரச் சொன்னாள். ஞாயிற்றுக்கிழமை மாலை எல்லாரும் அந்த பூவை பார்க்க வந்தனர். வெண்டைப்பூ மெல்ல ஒவ்வொரு இதழாய் விரித்தது. முழுவதும் விரிந்த போது வாவ், என்ன அழகு! வெள்ளை நிறத்தில் ஊதா நிறப்புள்ளிகளுடன் அழகான தலையசைத்து ராஜியின் தோழிகளை வரவேற்றது வெண்டைப்பூ. தோழிகள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அப்போது கல்பனா, இது ஆர்கிட் இல்லை ராஜி, இது வெண்டைக்காய் செடி. இதனுடைய தாயகம் எத்தியோப்பியா. நிறைய ஊட்டச்சத்துகள் உள்ள காய். ஐயே, எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, வழவழ குழகுழன்னு இருக்கும் என்றாள் ராஜி. இல்லை ராஜி, வெண்டைக்காய் நம்முடைய உடலையும் மூளையையும் வலிமையாக்கும் என்றாள். வெண்டைக்காய் செடி ஆமாம் என்று தலையாட்டியது. வெண்டைப்பூவும் சிரித்தது. வெண்டைக்காய் செடி வீரர்களும் சிரித்தனர்.